करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं परमानन्दमाधवं वन्देऽहं श्रीकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्ण पदान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिति नामिने नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे गुरु वैष्णव भगवान तिने स्मरण होय विघ्न विनाशन अनायासे होय निज वांछित होय हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा நம்ம கொஞ்சம் இன்னைக்கு வேகமா பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தோடைய முதல் காண்டம் பார்க்கிறோம். அத்தியாயம் 2 தெய்வீகமும் தெய்வீகத்துண்டும் ஸ்லோகம் 27 ரஜஸ்தம பிரகிருத்தயா சமசீலா பஜந்தி வை பித்ருபூத பிரஜேதாசின் ஸ்ரீயைஸ்வர்ய பிரஜேத்சவஹா. ரஜ ரஜ என்றால் தீவிர குணம், தம அறியாமை குணம், பிரகிருத்தயா அத்தகைய மனோபாவத்தின், சமசீலா அதே பிரிவுகளின், பஜந்தி வழிபடுகின்றனர், வை உண்மையில், பித்ரு முன்னோர்கள், பூத மற்ற ஜீவராசிகள், பிரஜேசாதின் பிரபஞ்ச ஆட்சியை நடத்துபவர்கள், ஸ்ரீயா பலம், ஐஸ்வர்ய செல்வம் மற்றும் அதிகாரம், பிரஜா குழந்தை பேரு, ஈப்சவஹா அவ்வாறு விரும்பும். மொழிபெயர்ப்பு: ரஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ளவர்கள் பெண்கள், செல்வம், அதிகாரம் மற்றும் குழந்தை பேறு ஆகிய ஆசைகளால் உந்தப்படுவதால் அவர்கள் முன்னோர்களையும் பிற ஜீவராசிகளையும் மற்றும் பிரபஞ்ச இயக்கங்களின் பொறுப்பாளர்களான தேவர்களையும் வழிபடுகின்றனர். பொருளுரை: பரம புருஷரிடம் திரும்பிச் செல்வதில் ஒருவர் உறுதியுள்ளவராக இருந்தால் அவர் எந்த தேவரையும் வழிபட வேண்டிய அவசியமில்லை. பௌதீக இன்பத்தில் வெறிபிடித்து அலைபவர்கள் தற்காலிகமான நன்மைகளுக்காக வெவ்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர் என்றும், இத்தகைய தற்காலிகமான நன்மைகள் குறைந்த அறிவுள்ள மனிதர்களுக்குரியவனாகும் என்றும் பகவத்கீதை 7ஆம் அத்தியாயம் 20-23 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பௌதிக இன்பத்தை பெருக்கிக் கொள்ள நாம் ஆசைப்படவே கூடாது. பௌதிக இன்பங்களை வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைவிட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பெறக்கூடாது. அதிகமான பௌதிக இன்பத்தை ஏற்பதென்பது பௌதிக துன்பங்களில் தன்னை இன்னும் ஆழமாக பிணைத்துக் கொள்வது என்பதாகும். விஷ்ணு வழிபாட்டினால் அடையப்படும் நன்மைகளை பற்றி அறியாத ஆழ்ந்த பௌதிகவாதிகள் அதிகமான செல்வத்தையும் பெண்களையும் போலி கௌரவத்தையும் விரும்புகின்றனர். விஷ்ணு வழிபாட்டினால் ஒருவன் இப்பிறவியில் மட்டுமல்லாமல் மறுபிறவியிலும் நன்மையை அடைய முடியும். இக்கொள்கைகளை மறந்து அதிக செல்வம், அதிக மனைவிகள் மற்றும் குழந்தைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கும் மூடர்கள் பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர். துன்பங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதே வாழ்வின் நோக்கமாகும், அவற்றை அதிகரிப்பதல்ல. ஜட இன்பத்திற்காக தேவர்களை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. தேவர்கள் பகவானின் தொண்டர்கள் என்பதால்
நீர், ஒளி, காற்று போன்றவைகளின் உருவில் உள்ள வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளை வழங்குவதற்கு அவர்கள் கடமைப்பட்டுள்ளனர். உயிர் வாழ்வதற்காக ஒருவன் கடினமாக உழைத்து கடின உழைப்பின் பலன்களால் அவன் பரமபுருஷரை வழிபட வேண்டும். அதுவே அவன் வாழ்வின் குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். ஒருவன் பகவானிடம் நம்பிக்கை கொண்டு முறையான பக்தி தொண்டாற்றுவதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அது ஒருவனை படிப்படியாக பரமபுருஷரை நோக்கிய முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் தோன்றியிருந்த பொழுது இந்திர வழிபாட்டை நிறுத்தினார். பகவானிடம் நம்பிக்கை கொண்டு செய்யும் தொழிலையே வணங்கும்படி அவர் பிருந்தாவனவாசிகளுக்கு அறிவுரை கூறினார். ஜடலாபத்துக்காக பல தேவர்களை வழிபடுவதென்பது முறைகேடான மத கொள்கையாகும். இத்தகைய மதம் சைத்தவ தர்மம் என்று பாகவதத்தின் துவக்கத்திலேயே கண்டிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவராலும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரே மதம்தான் உலகில் உள்ளது. அது பாகவத தர்மமாகும். அதாவது பரமபுருஷ பகவானை தவிர வேறெவரையும் வழிபடக்கூடாது என்று போதிக்கும் மதமாகும். ரஜஸ்தம பிரகிருத்தயா சமசீலா பஜந்தி வை பித்ரு பூத பிரஜேதாசின் ஸ்ரேயஸ்வரிய பிரஜேப்சவஹா. ரஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ளவர்கள் பெண்கள், செல்வம், அதிகாரம் மற்றும் குழந்தை பேறு ஆகிய ஆசைகளால் உந்தப்படுவதால் இவர்கள் முன்னோர்களையும் பிற ஜீவராசிகளையும் மற்றும் பிரபஞ்ச இயக்கங்களின் பொறுப்பாளர்களான தேவர்களையும் வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. போன ஸ்லோகத்துல பரமஹம்சர்கள் யார் வழிபாடு செய்வாங்கிறத பார்த்தோம். போன ஸ்லோகத்துல இருந்து முமுக்ஷவோ கோர ரூபான், அதாவது முக்தி அடையணுங்கிற அந்த முன்னேற்ற பாதையை நோக்கி போகக்கூடியவர்கள் கோர ரூப வழிபாடெல்லாம் கைவிட்டு நாராயண கலாசாந்தா, பகவான் நாராயணர் இல்ல நாராயணருடைய அங்கங்கள், நாராயண கலா, இதெல்லாம் ரொம்ப சாந்தமான ஆனந்தமான ரூபங்கள். அந்த ரூபங்களை வழிபாடு செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம். முமுக்ஷவர்கள் அதை செய்வாங்க. முமுக்ஷுபி போன வாரம் நம்ம ரொம்ப டீட்டெயிலா முமுக்ஷுபின்னா என்னன்னு பார்த்தோம். மோட்சத்தை நோக்கி போகணும்னு இல்ல, மோட்சத்தை நோக்கி போறவங்கள முமுக்ஷுபிகள்னு நம்ம சொன்னோம். ஒரு வகையில பக்தர்கள் கூட முமுக்ஷுபிகள் தான். ஆனாலும் நம்ம மோட்சத்துக்கு ஆசைப்படுறது கிடையாது. பட் பக்தி அப்படிங்கிறது மோட்சத்துக்கு மேல உள்ளக்கூடிய ஒரு இதா இருக்கிறனால ஒரு வகையில நம்ம எல்லாம் மோட்சம் அடைந்தவர்கள் நம்ம பேசணும். அதற்காக நம்ம மோட்சம் அடைஞ்சிட்டோம்னு கிடையாது. எந்த அளவு பக்தி பண்றோமோ அந்த அளவு நம்ம மோட்சத்தை தாண்டி இருக்கோம்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர முழுமையா மோட்சம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு நான் நிறைய டைம் பௌதீக சிந்தனைகள் வருது. நமக்கு சில நேரம் நமக்கு பௌதிக ஆசைகள் காரணமா பௌதிக செயல்களை செய்யக்கூடிய நிலைமை எல்லாம் வருது அப்படின்னா, இப்போ அது ஆன்மீக தளத்துல இருந்து அதை செய்ய முடியாது. நம்ம எப்போ 24 மணி நேரம் பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு அவரை பத்தி கேட்டுட்டே இருக்கோமோ, அப்போ நம்ம உண்மையிலே மோட்சம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மோட்சத்தை தாண்டி இருக்கோம்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பக்திக்கு வர்றோம், பக்தி செய்யறோம். பட் சம்டைம்ஸ் நமக்கு உந்துதல் காரணமா பௌதிக செயல்கள்ல ஒரு ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமையும் நமக்கு வந்துடுது. ஆனா இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ரஜஸ்தம பிரகிருத்தையா சமசீலா பஜந்திவா, யார் எல்லாருமே அப்படிப்பட்ட நாராயண கலாவை பஜந்தி பண்ணலையோ, இப்போ அவங்க எந்த குணத்துல இருப்பாங்க, அவங்க எந்த மாதிரியான வழிபாடு செய்வாங்கன்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. ரஜோகுணத்துல உள்ளவங்க விஷ்ணு வழிபாடு செய்வாங்க, சத்து குணத்துல இருக்கிறவங்க விஷ்ணு வழிபாடு செய்வாங்க, கோர ரூபத்தெல்லாம் கைவிடுவாங்க, நாராயண கலாவை பஜந்தி பண்ணுவாங்க அப்படின்னு போன ஸ்லோகம் சொல்லுச்சு. அந்த சத்து குணத்துல இல்லாதவர்கள், அப்போ ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கிறவர்கள் எந்த மாதிரியான வழிபாடு செய்வாங்கன்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தேவர்கள் வழிபாடு பத்தி இந்த ஸ்லோகம் சொல்லுது. தேவர்கள் வழிபாடை யாரு செய்வாங்க, தேவர்கள் வழிபாடுனா என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. இதே விஷயம் தான் நம்ம பகவத்கீதையிலையும் பாக்குறோம். பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார், சர்வதன்மான் பரித்தேஜ மாம் ஏக்கம் சரணம் ரஜ, எனக்கு மட்டும் பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார் பகவத்கீதையில. அது பாகவத தர்மம். பாகவத தர்மமும் பகவத்கீதை தர்மம் எல்லாமே ஒண்ணுதான்.
எல்லா தர்மத்தையும் கைவிட்டு பகவானுக்கு மட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவத்கீதையுடைய அந்த ஸ்லோகம் வந்து பாகவத தர்மமே தான். பகவத்கீதை எங்க முடிக்குதோ அங்கதான் பாகவதம் வந்து ஆரம்பிக்குது. பகவத்கீதையும் கிருஷ்ணருக்கு வந்து தூய பக்தி பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கிறனால அதுவும் பாகவத தர்மத்துல தான் நம்ம வைக்கிறோம் நம்ம. இப்போ அஹ், பாகவத தர்மம் அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட ஏகாம ஒரே நபரை நம்ம வந்து பக்தி பண்றதுதான் பாகவத தர்மம். அப்படி அந்த பகவானுக்கு பக்தி பண்ணாதவர்கள் என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபடுவாங்கன்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அவங்களுடைய சிந்தனை என்னவா இருக்குன்னு சொல்லி சொல்லுது. பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணாதவர்கள் ஒண்ணு ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் தான் இருப்பாங்க. அப்படி ரஜோகுணத்திலையும் தமோ குணத்துல இருக்கிறவங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பௌதிக ஆசைகள்லாம் இருக்கும். அந்த பௌதிக ஆசைகள்லாம் என்ன அப்படின்னா, ஆஹ் பெண்கள், செல்வம், அதிகாரம்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து சமஸ்கிருதத்துல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, பித்ருபூத பிரஜேதாஸ்மின், பித்ருபூத பிரஜேசாதீன் ஸ்ரீ ஐஸ்வர்ய பிரஜேசவக. அதாவது யாருக்கெல்லாம் ஸ்ரீ மேல ஒரு ஆசை இருக்கோ, ஐஸ்வர்யம் மேல ஆசை இருக்கோ, பிரஜா மேல ஆசை இருக்கோ. ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னா அழகுன்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் ஒரு அழகான உடல் வேணும், இல்ல அழகான மனைவி. ஸ்ரீ அப்படின்னா நம்ம ரெண்டுமே சொல்லலாம். நமக்கு ஒரு அழகான உடல் வேணும்னு நினைக்கிறதும் இதுவும் ஒரு வகையான ஒரு ஆசை. இல்ல நமக்கு ஒரு அழகான மனைவி வேணும், இல்ல ஒரு அழகான ஒரு கணவர் வேணும், இல்ல ஒரு நல்ல ஒரு கணவர் வேணும், இல்ல ஒரு நல்ல ஒரு மேனி வேணும்னு சொல்றது இது எல்லாமே ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஆசை. அடுத்து ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா செல்வம். எனக்கு நல்ல செல்வம் வேணும்னு சொல்லி ஒரு ஆசை. அப்புறம் பிரஜா, பிரஜா அப்படின்னா நமக்கு பிறக்கக்கூடியன்னு அர்த்தம். நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ஒரு ஆசை தானே. பொதுவா எல்லாருமே இதைத்தானே கேட்பாங்க. எனக்கு வந்து அஹ், தனம் தேகி, ரூபம் தேகி, அஹ், எனக்கு ஒரு நல்ல ஒரு செல்வத்தை கொடுங்க, எனக்கு நல்ல குழந்தைங்களை கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க. இதானே நம்ம எல்லாருமே கேட்போம். தமிழ்ல கூட பூங்குழலால் கடைக்கண்களேன்னு சொல்லி அபிராமி அந்த அதின்னு ரொம்ப பிரபலமா உண்டு. அதுலயும் அதே தானே வருது. இந்த மாதிரி தனம் தரும், கல்வி தரும், தளர்வரியா மனம் தரும், எல்லாமே தரும் தரும், இதை தாங்க அதை தாங்கன்னு தானே கேட்கிறோம். இப்ப நம்ம பௌதிகமா கேட்கறதுல முக்கியமானது என்ன கேட்போம் அப்படின்னா, நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல ஒரு அழகான ஒரு உடல். ரெண்டாவது, நம்ம அந்த உடலை நல்லா அனுபவிக்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பால் யாராவது வேணும். ஒரு ஆணோ, பெண்ணோ, மனைவியோ, இல்ல கணவரோ வேணும். இந்த ரெண்டு பேரும் இருந்தா போதுமா? இதன் மூலமா ஏதாவது ப்ரொடக்ஷன் ஆகணுமே, ஏதாவது உற்பத்தி ஆகணுமே. அதனால நமக்கு இன்னும் ஆனந்தம் கிடைக்கணுமே. அப்ப குழந்தைகள் வேணும், பிரஜைகள் நமக்கு வேணும். இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆசையா எல்லாருமே நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு நாட்டுக்கு தலைவரானும் கூட ஆசைப்படலாம். ஆனா பொதுவா அதை எல்லாருமே ஆசைப்படுறது கிடையாது. ஆனா பொதுவா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னவா இருக்கு அப்படின்னா, ஸ்ரீ ஐஸ்வர்ய பிரஜ ஈப்சவக. ஈப்சவகனா அப்படி ஆசைப்படுறதுன்னு அர்த்தம். நமக்கு அந்த ஸ்ரீ ஐஸ்வர்ய அந்த பிரஜா அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கு. இந்த மூன்று ஆசைகளும் பூர்த்தி பண்றதுக்கு தேவர்களை பகவான் படுத்திருக்கார். நீங்க பகவத்கீதை பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து இஷ்டான் போகான் தேவான் தயிர் தத்தான்னு சொல்லுவார். இந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் நான் படைத்தேன்னு சொல்லி சொல்றார். தேவர்களை படைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்கு. இந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவர்கள் வேண்டி இருக்கு. ஆனா நம்ம வெறுமனே ஆசையை பூர்த்தி பண்றது மட்டும் அவங்க வேலை கிடையாது. நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது செஞ்சா நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணி வைப்பாங்க. அதுக்குதான் யஞன்னு பேரு. நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து தேவர்களை வழிபாடு செய்யணும். ஆனா தேவர்களை வழிபாடு செய்யறது அப்படின்னா யஞ்ஞை பண்றதுன்னு அர்த்தம். கிருஷ்ணர் கீதையில இருந்து அஹ் யாந்தி தேவ விருதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரு விருதாக பூதானி யாந்தி பூத்தேஜோ யாந்தி மத் பக்தி மாம். எவன் ஒருவன் தேவர்களை வழிபாடு செய்யறவனோ தேவலோகத்துக்கு போகிறான். எவன் ஒருவன் பித்ருகளை வழிபாடு செய்கிறானோ அவன் பித்ருலோகத்துக்கு போகிறான். எவன் ஒருவன் பூதங்களை வழிபாடு செய்கிறானோ அவன் பூதங்களை அடைகிறான். எவன் ஒருவன் எனக்கு பக்தி பண்ணுகின்றானோ அவன் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில சொல்றார். பகவத்கீதையில கிருஷ்ணர் இருந்து இதை சொல்றார். 9வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் இதை சொல்றார். பூதானி யாந்தி பூத்தேஜ்ய மத்யா ஜீனோபி யாந்தி மாம் அப்படின்னு.
நமக்கு யார் யார் அடையணுமோ நம்ம அந்தந்த தேவர்களை நோக்கி நம்ம வழிபாடு செஞ்சாலே நம்ம அதை அடைஞ்சிருவோம்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. இப்போ இந்த தேவர்கள் எல்லாம் திருப்தி பண்றதுக்குன்னு சொல்லி தான் யக்ஞா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. நம்ம யக்ஞாங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அஹ், நம்ம இந்த நாட்டுல நிறைய சேவைகள் இல்ல சலுகைகள்லாம் பயன்படுத்திக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து 6 மணிக்கு மேல நம்ம ரோட்டுக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன். முன்னெல்லாம் நமக்கு இந்த ஒரு வசதி கிடையாது. ஆனா இப்பல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு அப்புறம் ரோட்ல நல்ல வெளிச்சமா பளிச்சுன்னு ஒரு விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எத்தனை 1000 கிலோமீட்டர் போனாலுமே சரி, நம்ம அந்த ரோடு முழுக்க நம்ம லைட் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப நமக்கு ரோடுங்கிறது ஒண்ணு யாரோ போட்டு குடுத்துருக்காங்க. நம்மளா ரோடு போட்டோம்? நமக்கு யாரோ ஒருத்தவங்க ரோடு போட்டு குடுத்துருக்காங்க. அதாவது அரசாங்கம் போட்டு குடுத்துருக்கு. அரசாங்கம் நமக்கு வெளிச்சத்துக்கு நமக்கு லைட் குடுக்குது. அதத் தாண்டி நம்ம வீட்டுல நமக்குன்னு அரசாங்கம் எலக்ட்ரிசிட்டி குடுக்குது. நம்ம அத பயன்படுத்துறோம். நம்ம பயன்படுத்துறதுக்காக தண்ணி குடுக்குது. அதையும் பயன்படுத்துறோம். இப்போ நம்ம நெறைய விஷயங்கள் இந்த அரசாங்கத்துல இருந்து பயன்படுத்துறோம். ஆனா, இந்த அரசாங்கம் நமக்கு எப்படி இத செய்யுது அப்டின்னா, இது ஒண்ணும் தானா செய்யலையே. நம்ம வரி கட்டுறோம். நம்ம கட்டுன அந்த வரியிலருந்து இது எல்லாமே செய்றாங்க. நம்ம என்னெல்லாம் வரி கட்டுனோமோ, அந்த வரி கட்டுனத வச்சு தான் நமக்கு இத்தன பொருளையும் சலுகைகளையும், சேவைகளையும் செஞ்சு வைக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குன்னு பெர்சனலா அவங்க தண்ணி குடுக்குறாங்க. எலக்ட்ரிசிட்டியும் குடுக்குறாங்க. ஆனா, அதுக்கு நம்ம அந்த கரண்ட் பில்ல பே பண்ணிறணும் இல்லையா? நம்ம கரண்ட் பில்ல கட்ட வேண்டியதா இருக்கு. நமக்கு தண்ணீருக்குன்னு பில்லு குடுக்குறாங்க. தண்ணி வரி இருக்கு. அத கட்ட வேண்டியதா இருக்கு. கரண்ட்டுக்கு வரி இருக்கு. அத கட்ட வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் நம்ம கட்டணும் அப்டின்னா, இப்ப நமக்கு அந்த கனெக்ஷன் துண்டிக்கப்படாம தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். எப்படி நமக்கு அந்த கனெக்ஷன் துண்டிக்காம தொடர்ந்து வருது அப்டின்னா, நமக்கு மாசம் மாசம் அதுக்கு அந்த பில்ல பே பண்றனால, கட்டுறனால அதெல்லாம் நமக்கு துண்டிக்காம வந்துட்டே இருக்கு. அதே போல நம்ம இந்த உலகத்துல நெறைய சௌகரியங்கள அனுபவிக்கிறோம். நமக்கு மழை வருது. நமக்கு சூரிய வெளிச்சம் இருக்கு. சந்திர வெளிச்சம் இருக்கு. நமக்கு நதிகள கூட பயன்படுத்துறோம். நமக்கு மலைகளும் தேவையா இருக்கு. மரங்கள் தேவையா இருக்கு. மரங்களும் நமக்கு நெறைய காய்கறிகள் குடுக்குது. நமக்கு கனிகள்லாம் குடுக்குது. நமக்கு வேண்டிய விறகு குடுக்குது. இந்த மாரி இயற்கையிலேயே நம்ம நெறைய விஷயங்கள பயன்படுத்துறோம். இது எல்லாமே நம்ம எதுவுமே பண்ணல. விஞ்ஞானிகளும் செய்யல. தேவர்களுடைய கிருபையினால தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம சுவாசம் பண்றது கூட தண்ணி வேண்டியிருக்கு. இப்ப இது எல்லாமே நமக்கு தேவர்கள் செய்றாங்க. இந்த தேவர்களுக்கு நம்ம வரி செலுத்துறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த யக்ஞ அப்படின்னு. நம்ம யக்ஞ செய்யல அப்படின்னா, அப்ப நம்ம வரி செலுத்தலன்னு அர்த்தம். அப்போ அப்படி வரி செலுத்தாம விட்டோம், பில்லு கட்டாம விட்டோம் அப்படின்னா, நமக்கு எப்படி கனெக்ஷன் துண்டிக்கப்படுமோ, இப்ப நமக்கு தண்ணியும் கிடைக்காது, எலக்ட்ரிசிட்டியும் கிடைக்காது. ஏன்னா நீங்க பில்ல பே பண்ணல. பில்ல பே பண்ணா தானே நமக்கு அ நமக்கு தண்ணி கனெக்ஷன் ஸ்டெடியா வந்துட்டே இருக்கும். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனும் தெளிவா அப்படியே வந்துட்டே இருக்கும். அதே போல தான் நம்மளும் வரி கட்ட வேண்டியிருக்கு. வரி கட்டாத பட்சத்துல நமக்கு மழை பெய்யாது. இல்ல நமக்கு இயற்கை சீற்றங்கள் வர்றத நம்ம பார்க்கலாம். இல்ல உற்பத்தியும் ஆகாம இருக்கிறதையும் பார்க்கலாம். நம்ம நெறைய டைம் பார்க்கலாம். சில இடத்துல அதிகமா மழை பெஞ்சும் பெரிய நாசமாயிடும். மழையே பெய்யாம நாசமாயிடும். மழையே பெய்யல அப்படின்னா நமக்கு தானியங்களையும் உற்பத்தி பண்ண முடியாது. இப்போ நமக்கு உணவு பற்றாக்குறை வருது. நமக்கு நீர் பற்றாக்குறை வருது. நெறைய இடத்துல நீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை எல்லாம் வந்துருச்சுன்னா மக்கள் வாழவே முடியாது. மரணம் தானே வரும். இப்போ எங்கெல்லாம் யஞம் நடக்கலையோ இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அப்ப தேவர்கள திருப்தி பண்றதுக்காக கிருஷ்ணர் யஞ அப்படிங்கிறதே ஒண்ணு வச்சிருக்கார். இது சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய பிரவிற்த்தி மார்க்கத்துல இருக்கக்கூடியது. ஆனா இது பாகவத தர்மம் இது கிடையாது. பாகவத தர்மம் அப்படின்னா ஏகாந்தமா கிருஷ்ணருக்கு மட்டும் தான் நம்ம யஞமே செய்யறது. நமக்கு பௌதிக ஆசைகளே இருந்தா கூட சரி. இப்ப நமக்கு ஒரு ஒரு ஆண் மேல ஆசை இருக்கா? ஒரு பெண் மேல ஆசை இருக்கா? செல்வம் வேணும்னு சொல்லி ஆசை இருக்கா? இல்ல அதிகாரம் வேணும்னு சொல்லி ஆசை இருக்கா? இல்ல நான் நெறைய ஜனங்கள உற்பத்தி செய்யணும். நெறைய குழந்தைகள் எனக்கு வேணும்னு சொல்லி ஆசை இருக்கா? இந்த மாரி ஆசைகளே இருந்தா கூட கிருஷ்ணர் அணுகுறது பெஸ்ட். கிருஷ்ணர் அணுகுறது பௌதிகமா நல்லது இல்லன்னா கூட, இருந்தாலுமே கிருஷ்ணர நம்ம அணுகுனோம் அப்படின்னா, அந்த பாதையில நம்ம பக்திக்கு வந்துருவோம் அப்படிங்கிறது உண்மை. அது பாகத்த நம்ம பார்க்கலாம்.
துருவ மகாராஜுக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய தலைவரை விட ஒரு சிறந்த, அதாவது பிரம்மாக்கு தான் பெரிய அதிகாரம் இருக்கு. ஆனாலும் பிரம்மாவை விட ஒரு சிறந்த அதிகார பொறுப்பு எனக்கு வேணும்னு சொல்லிதான் ஆசைப்பட்டு அவர் காட்டுக்கு போனார். அப்படி ஆசைப்பட்டு அவர் காட்டுக்கு போனார். ஆனாலும் அங்க நாரத முனியுடைய கிருபையினால பகவானை பார்த்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறம் நான் இப்படி ஒரு பௌதிகமா ஆசைப்பட்டு நான் போயிட்டேனேன்னு சொல்லி விரக்தி அடைந்த வருத்தப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு பௌதிக ஆசை இருந்தா கூட பகவான் அணுகணும் அப்படின்னா நம்மளுடைய பௌதிக ஆசையிலிருந்து நமக்கு அகற்றப்படும்ங்கிறது உண்மை. அதனாலதான் பாகவத தர்மத்துல தேவர்களுக்கு வேலை கிடையாது. பாகவத தர்மத்துக்கு வெளியில போகும்போது நமக்கு இந்த ஆசை அந்த ஆசை நிறைய இருக்கும். அதனால நம்ம நிறைய விஷயங்களுக்கு நம்ம தேவர்கள் அணுக வேண்டியதா இருக்கும். ஆனா பாகவத தர்மத்துல நமக்கு பௌதிக ஆசையே இருந்தா கூட பகவான் விஷ்ணு அணுகுறதா நல்லது. ஆனா பாகவத தர்மத்துல இருக்கிறவங்க விஷ்ணுவ பௌதீகமா அணுகுறதும் நல்லது கிடையாது. பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துடைய கடைசியில என்ன சொல்ல நம்மளே பார்க்கலாம். அதாவது ஒவ்வொருவராலும் பின்பற்ற வேண்டிய ஒரே மதம் தான் உலகில் உள்ளது. அது பாகவத தர்மமாகும். அதாவது பரமபுருஷ பகவானை தவிர வேறெவரையும் வழிபடக்கூடாது என்று போதிக்கும் மதம். பரமபுருஷ பகவானை தவிர வேற எதையுமே யாருமே வழிபடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பாகவத தர்மம் அப்படிங்கிற இந்த மதம். நமக்கு பௌதிக ஆசையே இருந்தா கூட ஸ்டில் அதற்கு நம்ம பகவானையே அணுகிட்டு போயிடலாம். பகவான் கிருஷ்ணரையே நம்ம அணுகிட்டு போகலாம்னு சொல்லி இருக்கு. இது பாகவதத்துல ஒரு ஸ்லோகமும் உண்டு. அகாமா சர்வ காமோவா மோக்ஷ காமா உதாரதி திவ்ரேன பக்தி யோகேன யஜந்தி புருஷம் பரம். யஜந்தி புருஷம் பரம். நமக்கு காம சர்வ காம மோக்ஷ காம. நமக்கு அகாம இருக்கு. அகாமனா நமக்கு எந்த காமமும் இல்லை. காமம்னா நமக்கு ஆசைப்படுறது. அகாம அப்படின்னா எனக்கு காமமே இல்லைங்க. காமமே இல்ல. எனக்கு பௌதிகத்தை அனுபவிக்கணுங்கிற காமமே இல்ல. வெறுமே பகவானுக்கு பக்தி பண்ணுங்கிற அந்த ஆசை மட்டும்தான் இருக்கு. இப்போ அது காமான்னு பேரு. நமக்கு பௌதிக காமமே இல்ல அப்படின்னா இதுக்கு அகாம பக்தர்னு அர்த்தம். அகாம பக்தர் அப்படின்னா கிருஷ்ணரை நோக்கி வர்றார். ஆனா அவருக்கு காமங்களே இல்ல. கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுங்கிறது தவிர வேற எந்த காமமும் இல்ல அப்படின்னா அந்த பக்தருக்கு அகாம பக்தர்னு பேரு. அகாம சர்வ காமோவா. சர்வ காமோ அப்படின்னா எல்லா ஆசையும் உள்ளவர்னு அர்த்தமா. இப்ப சில பேர் கிருஷ்ணர் அணுகும் போது கூட அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும். நம்ம கிருஷ்ணர் தூய பக்தியில நம்ம அணுகணும். ஆனாலுமே கூட எல்லாம் ஆரம்பத்துல அப்படி இருக்க மாட்டாங்களே. கிருஷ்ணர் கீதையிலே சொல்லி சதுர்வித பஜந்தே மாம் ஜனா சுக்ரிதனோ அர்ஜுனா அர்த்தோ அர்த்தார்த்தி ஜிஞ்ஞாசி ஞானீச்ச பரதர்ஷபங்கிறார். கிருஷ்ணர் நாலு வகையான பேர் என்ன அணுகுவாங்கன்னு சொல்றாரு. யாரு? அர்த்தோ அர்த்தார்த்தி. அர்த்தம் அப்படின்னா ரொம்ப துக்கத்துல இருக்கிறவங்க. அர்த்தார்த்தி அப்படின்னா செல்வம் வேணும்னு சொல்லி வர்றவங்க. ஜிஞ்ஞாசி அப்படின்னா வினா செய்யறவங்க. ஞானி அப்படின்னா ஒரு அறிவு உள்ளவர். இந்த 4 பேருமே கிருஷ்ண நோக்கி வர்றாங்களாம். துன்பப்படுறவங்களும் வர்றாங்க, செல்வம் வேண்டுங்கிறவங்களும் வர்றாங்க, ஞானத்துல இருக்கிறவங்களும் வர்றாங்க, என்னடா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்கிறவங்களும் வர்றாங்க. அப்போ இந்த 4 பேருமே கிருஷ்ணன் ஏத்துக்கிறார். ஒருத்தர் அந்த ஞானியா பக்தரா இருக்காரோ அவர்தான் அவர் பிரியமானவரா பாக்குறார். பட் இருந்தாலும் ஆரம்பத்திலே எல்லாருமே அந்த ஞானத்தோடய வருவாங்க. எல்லாருமே பௌதிக ஆசைகள். இப்ப நம்மளே இங்க வந்திருப்போம். நம்ம இங்க எனக்கு கிருஷ்ணர் கிடைக்கும்னு நினைச்சா வந்தோம். நம்மளே தெரியல திடீர்னு உள்ள வந்துட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே ஞானம் கிடைக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணா எனக்கு நீதான் வேணும்னு சொல்லி வந்துட்டோம். நம்ம எப்பவுமே கிருஷ்ணா தான் வேணும்னு சொல்லி நம்ம இஸ்கானுக்கு வந்தோம். இல்ல நம்ம கிருஷ்ண பக்திக்கு வரும்போது நம்ம கிருஷ்ணா எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு சொல்லியே நம்ம வந்தோம். கிருஷ்ணானா யாருன்னு தெரியாம தானே நம்ம இங்க வந்தோம். கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே கிருஷ்ணா எனக்கு நீ மட்டும் போதுங்கிற நிலைக்கே வந்திருக்கோம். அப்போ கிருஷ்ணா எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு நிலைக்கு வரணும்னா கூட ஃபர்ஸ்ட் அங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே வரும். அப்போ எல்லாரும் ஆன்மீக வாழ்க்கையில முதல்ல வரும்போது சர்வ காமத்தோட தான் வருவாங்க. மேபி சில பேர் வேணா இந்த பௌதிக உலகத்துல உள்ள காமங்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ இந்த காமங்கள் எல்லாம் நான் அனுபவிச்சுட்டேன். ஆனாலும் வெறும் துன்பம் தான் இருக்கு. இந்த வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? நான் இப்படியே நான் இன்னொரையும் அணுகி அவர்கிட்டயும் எனக்கு காமத்தை தான் கேட்க போறேன். அவர் இந்த காமத்தை பூர்த்தி பண்ணா கூட எனக்கு அந்த காமத்துல இன்பமே கிடைக்க மாட்டேங்குதே. இப்போ
எவ்வளவுதான் ஆசை இருந்தாலுமே சரி, அந்த ஆசைப்படலாம். ஆசை பூர்த்தி கூட ஆகலாம். ஆனா அந்த ஆசையினால இன்பம் கிடைக்கல அப்படின்னா, அப்ப நம்ம ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ ஆசைப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல கூட இன்பம் இல்லன்னு நெனைச்சவங்க, ஒரு அ ஜிஞ்ஞாசி இல்ல ஒரு ஞானியா இருக்கிறவங்க வேணா, கிருஷ்ணர் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா எல்லாருமே ஓம் அஞ்ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மைன் ஸ்ரீ குரவே நமः. நம்ம எல்லாம் ஒரு இருண்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த இருண்ட வாழ்க்கையில நமக்கு குருங்கிறவர் வெளிச்சத்த காமிச்சு நமக்கு கிருஷ்ணர காமிச்சிருக்கார். அப்படிப்பட்ட குருக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறத நம்ம வகுப்பே ஆரம்பிக்கிறோம். நமக்கெல்லாம் அப்படிதான். நம்ம இருள்ல தான் பிறந்திருக்கோம். நம்ம எல்லாம் இருள்ல தான் பிறந்திருக்கோம். இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு தான் நம்ம குரு கிட்டயே போறோம். ஓகே. அப்போ நம்ம அஞ்ஞானத்துல தான் இருந்திருக்கோம். இருள்ல தான் இருந்திருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பௌதிக ஆசைகள்ல மூழ்கி இருக்கிறது இருள்ல இருந்ததுன்னு அர்த்தம். நம்ம இருள்ல இருந்தோம்னு சொல்றாங்களே அப்படின்னா, சர்வ காமாவா இருக்கிறதே இருள்ல இருக்கிறது தான். நமக்கு நெறைய ஆசைகள் இருக்கா? நான் இருளெல்லாம் இல்ல சார். நான் ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு அற்புதமான ஒரு வீடு உண்டு. எனக்கு ஒரு அழகான ஒரு உடல். நல்ல ஒரு ஃபேமிலி. எனக்கு என்ன சார் நான் இருள்ல இருந்தேன்னு சொன்னீங்கன்னா, நமக்கு அற்புதமான வீடு, நல்ல ஒரு மனைவி, ஃபேமிலி இருக்காங்க. அழகான உடல் இருக்கு. நல்ல சுகபோகத்த அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்டின்னா, நீங்க அண்டங்கிணறுல இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல இருண்ட கிணறுல இருக்கீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் இந்த உலகத்த நான் சூப்பரா அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த மாரி அற்புதமா என்ன போல யாரும் அனுபவிக்க முடியாதுன்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க தான் மிக மிக ஒரு ரொம்ப இருண்ட கிணறுல வாழ்றாங்க. இது அ நமக்கு வேணா கடல்ல இருக்கக்கூடிய இல்ல குகையில இருக்கக்கூடிய அந்த இருள், கடலுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு இருள், இல்ல அமாவாசைய இருள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இருள் கூட ஒரு பெரிய இருள் கிடையாது. ஆனா, சுகபோகத்த அனுபவிக்கணும்னு நெனைக்கிறாங்களே, அவங்க தான் பெரிய இருள்ல இருக்காங்க. இப்போ அந்த சர்வ காமத்துல இருக்கிறது பெரிய ஒரு இருள் தான். இப்போ அகாமாவா நம்ம கிருஷ்ணர அணுகலாம். சர்வ காமாவா அணுகலாம். இல்ல மோக்ஷ காமா அப்டின்னா, மோக்ஷத்துக்கு ஆசைப்பட்டு வர்றவங்க. மோக்ஷ பாதை வேணும். எனக்கு கிருஷ்ண பக்தர் அப்படிங்கிற எனக்கு எல்லாம் ஆசை கிடையாது. அதேபோல எனக்கு பௌதிக உலகத்த அனுபவிக்கணுங்கிற ஆசையும் கிடையாது. ஆனா எனக்கு மோட்சம் அடையணும்னு சொல்லி ஆசை இருக்கு. எனக்கு கிருஷ்ணர் மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா பௌதிக இன்பத்து மேலயும் எனக்கு நாட்டம் கிடையாது. அப்போ மோட்சம் அடையணும்னு இந்த முமுக்ஷுபிகள்ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த முமுக்ஷுபிகள்லாம் இந்த மாரி மோட்சத்து மேல தான் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நான் இந்த உடல் கிடையாது. உடல் தற்காலிகமானது. ஆத்மா பிறவிதோறும் மாறிக்கொண்டே இருக்கு உடல்ல அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா இந்த பிறவி சக்கரத்த நிப்பாட்டி மோட்சம் அடையணும். அதுதான் உயர்ந்ததுங்கிற நினைப்பாங்களே தவிர, பகவான் மோட்சத்துக்கும் மேல இருக்கார். பிராமணோஹி பிரதிஷ்டாகம். அந்த மோட்சமே கிருஷ்ணர் தான். முக்தி பிரதாயதே இதி முகுந்தா. நம்ம இங்க முமுக்ஷுபிங்கிற வார்த்தை பார்த்தோம். முமுக்ஷுபி அப்படின்னா முக்தியை நோக்கி போகிறவர்கள் அப்படின்னு பார்த்தோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த முக்திய குடுக்கிறவரு பகவான் கிருஷ்ணர். முக்தி குடுக்கறனாலதான் அவருக்கு பேரு முகுந்தா. இப்ப சில பேருக்கு முகுந்தா அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. ஏன் முகுந்தான்னு பேரு அப்படின்னா, முக்தி பிரதாயதே இதி முகுந்தா. முக்திய தனா குடுக்கிறதுன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல அப்படின்னா குடுத்தல்னு அர்த்தம். முக்திய குடுக்கறனால அவர் முகுந்தா அப்படின்னு பேரு கிருஷ்ணருக்கு. அப்போ அ முக்திய குடுக்கறனால தான் பகவான நம்ம முகுந்தான்னு சொல்றோம். அஃப் கோர்ஸ் இதுக்காக அவருக்கு பேரு இப்படி வந்துருச்சு அப்படின்னா, அதுக்காக அவர் முக்திக்கு கீழ இருக்காருன்னு கிடையாது. முக்தியே அவருக்கு கீழ தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்ஃபாக்ட் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, முக்தி பகவானுக்கு அடிபணிந்து தொண்டு கொண்டு செய்கிறது. அஃப் கோர்ஸ் பகவான் அப்படின்னா எல்லாமே அவருக்கு கீழ தானே இருக்கு. எதுதான் அவருக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பகவானுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து இருக்காம். இது நீங்க பக்தி ரசாமிர்த சிந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக்தி ரசாமிர்த சிந்துல இது சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். அதாவது பக்தி தொண்டு அப்படிங்கிறது கிருஷ்ணர விட உயர்ந்த நிலையில இருக்காம்.
ஏன் அப்படின்னா பக்தி பண்ணா நீங்க கிருஷ்ணரை வலை விரிச்சு பிடிச்சிடலாமா. எல்லாமே கிருஷ்ணர் கீதையில இருந்தா மத்த பரத்தரம் நாண்ய கிந்திதஸ்தி தனஞ்சயங்கிறார். அர்ஜுனா எனக்கு மேல எதுவுமே இல்ல. எல்லாமே எனக்கு கீழன்னு சொல்லி தான் சொல்றாரு. ஆனா நீங்க பாகவதம் வந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய பக்தர்களுடைய பக்தியில நான் வந்து ஒரு கடனாளி ஆயிடுறேன். குறிப்பா அது வந்து கோபியர்கள்ட்ட சொல்றார். நான் கடனாளி ஆயிடுறேன்னு. பட் பிரம்மதேவரே சொல்றார். பிரம்மதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்தானே சிதா ஸ்ருதிகதாம் தனுவான் மனோபி. இது ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஸ்லோகம். ஸ்தானே சிதா ஸ்ருதிகதாம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல அ என்ன வருது அப்படின்னா, ஞானே பிரயாசம் உதப்பஸ்ஸ நமந்தேவ ஜீவந்தி சன்முகரிதாம் பவதீய வார்த்தான். ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதிகதாம் தனுவான் மனோபி எப் பிரயாசோ அஜிதத் ஜிதோப்யசி தைஸ்திரிலோக்யாம். அதாவது பகவானுக்கு அஜித்தான்னு ஒரு பேர் உண்டு. அஜித் அப்படின்னு ஒரு கிருஷ்ணருக்கு ஒரு பேரு. கிருஷ்ணருக்கு நிறைய பேரு. நாம் நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. பகவான் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு. அவருக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம்னு சொல்லியே கூட ஒண்ணு இருக்கு. அது கூட ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் 1000 பேருன்னு. ஆனா ஆக்சுவலி அவருக்கு வந்து பகுதா நிஜ சர்வ சக்தி. அவருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானங்கள பேர நம்ம சொல்லலாம். அதுல ஒரு பேர் அஜித் அப்படின்னு. அஜித் அப்படின்னா, ஜித் அப்படின்னா வெற்றி கொள்றது. ஜித்னா ஜித் ஜெயன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஜித்னா வெற்றி கொள்றது. அஜித அப்படின்னா வெற்றி கொள்ள முடியாதவர்ன்னு அர்த்தம். பகவான யாரும் வெற்றி கொள்ள முடியாது. அதனாலதான் அவருக்கு அஜிதான்னு பேரு. ஆனா அப்படிப்பட்ட அஜித பகவான கூட ஒருத்தர் இருந்த இடத்திலேயே இருந்து பாகவதத்தை காதால கேட்டு அவரு கற்பனை செய்யக்கூடிய அந்த ஞான மார்க்கத்தை எல்லாம் கைவிட்டுட்டு வெறுமனே பக்தர்கள்ட்ட இருந்து தூய இந்த கிருஷ்ண பக்தி வார்த்தைகளை உட்கார்ந்த இடத்திலேயே கேட்கிறாரோ இமீடியட்டா இமீடியட்டா அவர் வந்து வெற்றி கொள்ள முடியாத அந்த அஜித்தாவ ஜித் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஜித்னா வெற்றி கொள்ளுதுன்னு அர்த்தம். இப்போ பகவான வெற்றி கொள்ள முடியாது. கீதையில கிருஷ்ணர் எனக்கு மேல யாருமே இல்லங்கிறாங்க. நான் அப்படிப்பட்ட அவருக்கு எல்லாருமே கீழ அப்படின்னா, அப்புறம் அவர யாரும் வெற்றி கொள்ளவே முடியாதே. அதான் எல்லாருக்கும் மேல தானே இருக்காரு. யாராவது அவர வெற்றி கொண்டாங்கன்னா, அப்புறம் அப்ப அவர் தானே மேல போயிடுறாரு. ஆனா கிருஷ்ணர் பகவத்கீதையில எல்லாருமே எனக்கு கீழன்னு சொல்லிட்டாங்க. அது பரம் சத்திய வார்த்தை தான். ஆனா அவர் வந்து வெற்றி கொள்ளணும் அப்படின்னா, ஸ்ருதிகதாம் நம்ம காதால பகவான பத்தி கேட்டு, அவருக்கு தொண்டு செய்யறது மூலமா சத் முகரிதாம். சத் முகரிதாம்னா தூய பக்தர்கள். தூய பக்தி மூலமா வெற்றி கொள்ள முடியாத பகவான வெற்றி கொள்ளலாம்னு சொல்லி இருக்கு. இப்போ பகவானுக்கு மேல எதுவுமே இல்லைன்னா கூட பக்தி அப்படின்னா அது பகவானுக்கு மேல இருக்கு. நம்ம வந்து தத்துவ ரீதியா பார்க்கும்போது பகவான் தான் மேல, பகவான் தான் உசத்தியா இருக்கார். நம்ம எல்லாம் அவர் கீழ தான் இருக்கோம். ஆனா அந்த ரச விசாரணைன்னு சொல்லி வரும்போது, அந்த அந்த அன்புன்னு சொல்லி வரும்போது, அதுல நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம்? இதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம இந்த தத்துவத்த இப்படி நம்ம பார்க்கக்கூடிய அந்த அனாலிசிஸ்லாம் நம்ம அதுல பண்ண முடியாது. உதாரணத்துக்கு, இந்த நாட்டோட தலைவர் நான் முன்னே சொன்னதுதான். இந்த நாட்டோட தலைவர் ஒரு நபரா இருந்தா கூட, அவர் தான் இந்த நாட்டுல எல்லாருக்கும் விட பெரிய ஆளு. ஊர்லயே பெரிய ஆளு அப்படின்னா அவர் தான் பெரிய ஆளு. நாட்டிலேயே பெரிய ஆளுன்னா அவர் தான் பெரிய ஆளு. ஆனா அவர் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா அவர் வந்து, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? உட்கார்ந்து சாப்பிடவா?" அப்படின்னு சொன்னா அவர் வந்து அம்மா பேச்ச கேட்டு தானே ஆகணும். அவரு நாட்டுக்கே ராஜாவா இருந்தா கூட, அம்மா பேச்ச கேட்கத்தான் செய்யணும். அப்போ அவர் நாட்டுக்கு அவரு மேல உயர்ந்த நபர் அந்த நாட்டுல யாருமே இல்லங்கிறது உண்மைதான். அவங்க அம்மாவே இருந்தா கூட அந்த நாட்டோட பிரஜை தான். அவ உண்மையிலேயே அவங்க அம்மாவுக்கு விட அவர் மேல உயர்ந்த ஸ்தானத்துல தான் இருக்காரு. நாட்டோட தலைவர்ங்கிறனால. ஆனா அந்த லாஜிக் நீங்க வீட்டுல அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா வீட்டுல இருந்து அவர் அன்பால கட்டப்பட்டிருக்கார். அதே போல நம்ம பகவானுக்கு தூய பக்தி பண்ணோம் அப்படின்னா, அந்த பக்தியில இருந்து பகவான வந்து நம்ம ஆக்கர்ஷணம் பண்ணிடலாம். அவர இழுத்துடலாம் நம்ம. அப்படி இழுத்து நம்ம அவர வெற்றி கொள்ள முடியும்னு சொல்லியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நபர் பகவானா இருக்காரு. அவரு முக்தி குடுக்குறாருன்னா, முக்தி அவருக்கு கீழ தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். பக்தியா எப்பவுமே மேல தான் இருக்கு. பகவான விட பக்தி மேல இருக்கு அப்படின்னு நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பக்தி எந்த அளவு முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பகவானுக்கு வந்து முக்தி குடுக்குறனால அவருக்கு முகுந்தான்னு பேரு. இப்படிப்பட்ட அந்த முக்திய ஆசைப்படுறவங்களுக்கு மோக்ஷகாமான்னு பேரு.
மோக்ஷ காம அப்ப அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி திவ்ரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். நமக்கு ஆசைகளே இல்லைனாலும் சரி, எல்லா ஆசைகளும் இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு மோட்சம் வேணுங்கிற ஆசை இருந்தாலுமே சரி, நீங்க பகவான் கிருஷ்ணரை வந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணர் வாசுதேவருக்கு தீவிர பக்தி பண்ணா நமக்கு மோட்சமும் கிடைக்கும். சர்வ ஆசைகள் இருந்தாலும் கிடைக்கும். அதே போல நமக்கு வந்து எந்த ஆசையும் வேணாம் கிருஷ்ணா நீ ஏகாந்தமா நீ தான் வேணும்னு நினைச்சாலும் அதுவும் கிடைக்கும். தூய பக்தர்கள் காம பக்தர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு சர்வ காமாவும் இருக்காது. அதே போல அவங்களுக்கு மோட்ச காமாவும் இருக்காது. அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒண்ணு பிரேமை மட்டும்தான். அவங்களுக்கு அந்த காமமே கிடையாது. கிருஷ்ணர் வந்து நல்லா அவருக்கு தொண்டு செய்யணுங்கிற அளவில்லாத அந்த பிரியம் மட்டும்தான் கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கு உண்டு. உண்மையான பக்தர்கள் அதுக்கு தான் வருவாங்க. அந்த உயர்ந்த விஷயத்த தான் நமக்கு வந்து பாகவதம் சொல்லிக் குடுக்குது. அப்போ எந்த காரணத்தையும் கொண்டும் நம்ம வந்து கிருஷ்ணர தவிர வேற யாரையும் வழிபாடு செய்யணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. அதுதான் பாயிண்ட். அப்படி கிருஷ்ணர வழிபாடு செய்யாதவர்கள் நெறைய ஆசை இருக்கு அப்படின்னா, இங்க அங்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஆ தேவர்கள வழிபாடு செய்பவர்கள் அவங்களுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்கு நெறைய ஆசைகள்லாம் இருக்கு. அதனால கிருஷ்ணர் வந்து என்ன பண்றார்? சரி ஓகே உங்களுக்கு இவ்வளவு ஆசைகள் இருக்கா? அத உங்களுக்கு பூர்த்தி பண்றதுக்கு நான் தேவர்கள வைத்திருக்கேன். அது மூலமா நீங்க போங்கன்னு சொல்றார். ஆனாலுமே கிருஷ்ணருடைய விருப்பம் என்ன அப்டின்னா, நம்ம ஸ்டில் அவர்கிட்ட வர்றது நல்லது. ஏன்னா அவர்கிட்ட வந்தோம் அப்டின்னா, நம்ம வந்து இந்த பௌதீக ஆசைகள கைவிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. எஸ்பெஷலி கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தர்கள் எல்லாம் அ தேவர்கள் வழிபாடு வந்து செய்யறத அவர் வந்து விருப்பப்படுறது கிடையாது. அது நம்ம விருந்தாவனத்துல பார்க்கலாம். எப்படி விருந்தாவனத்துல பிரஜவாசிகள் எல்லாம் அங்க வந்து நல்ல மழை பெய்யணுங்கிறதுக்காக இந்திரன வழிபாடு செஞ்சாங்க. ஆனாலுமே கிருஷ்ணர் வந்து இந்திர வழிபாடு செய்ய ஏன் நீங்க செய்யணும்? நமக்கு வந்து கோவர்த்தன் தானே எல்லாமே நமக்கு குடுக்குது. பசுக்கள் தானே நமக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. நம்ம வந்து பசுவ நம்ம வழிபாடு செய்வோம். நம்ம வந்து கோவர்தனகிரிய நம்ம வந்து வழிபாடு செய்வோம். அத விட்டுட்டு நம்ம ஏன் இந்திரன போய் நம்ம வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி, கிருஷ்ணர் வந்து தேவர்கள் வழிபாட நிப்பாட்டுறதுக்கு நாஸ்திக கருத்துக்கள்லாம் பேசினாங்கிறத பார்க்கிறோம். பாகவதத்துல கிருஷ்ணர் நாஸ்திக கருத்து பேசுறார். அ நாஸ்திக கருத்துங்கிறது கிடையாது தான். பட் இருந்தாலுமே கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தர்கள் வந்து அ என்ன சொல்லலாம்? அவங்கள வந்து அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வைக்கிறதுக்காக, இந்த மாரி அ என்ன நீங்க இந்திரன் தான் மழை இந்திரனுக்கு யஞ்ஞம் செஞ்சா தான் மழை பெய்யுங்கிறீங்க. அப்படின்னா, கடல்ல எல்லாம் மழை பெய்யுதே! கடல்ல யார் யஞ்ஞம் செஞ்சாங்க? கடல்ல கூட தான் இந்திரன் மழைய குடுக்குறான். இப்போ நம்ம வந்து கடல்ல யாராவது யஞ்ஞம் செஞ்சாங்கன்னா சொல்லுவோம். அப்போ மழை அதான் பெய்யுது. அது வந்து நம்ம என்னென்ன செய்றோமோ அவங்கவங்களுக்கு அது கிடைக்குது இது. நம்ம தர்மப்படி இதுக்கு வந்து அ கர்ம கர்ம காண்ட விசாரணை. கர்ம காண்ட விசாரணையில இதான் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதாதோ பிரம்ம ஜிஞ்ஞாச பண்ண வேண்டாம். அதாதோ கர்ம ஜிஞ்ஞாச செய்வோம். நமக்கு நமக்கு வேண்டிய கர்மங்களை செஞ்சா, கடவுளே கூட நமக்கு வேண்டியத செஞ்சுருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். கர்ம காண்ட விசாரணையில இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. கர்ம காண்ட விசாரணை பண்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வேண்டிய அந்த செயல செஞ்சா போதும். அதற்கு வேண்டிய பலன கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் கண்டிப்பா குடுத்துருவார். நம்ம ஒண்ணும் அவர வழிபாடு செய்யணும்னு அவசியமே இல்ல. நம்ம கடமைய செய்வோம். நம்ம கடமைய செஞ்சுட்டா, அவர் அத செஞ்சு தான் ஆகணும். அவர் வந்து நம்ம கடமைய செஞ்சுட்டோமா, அந்த பலன அவர் குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்படி நம்ம கடமைய செஞ்சுட்டா, அவர் அந்த பலன குடுத்தே ஆகணுங்கிற ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்னா, அப்போ அப்ப அந்த செய்யக்கூடிய கடமை, கடவுள் வந்து வலுக்கட்டாயமா குடுக்க வைக்குது அப்படின்னா, அப்ப கடமை தானே கடவுளோட பெருசாயிடுது. அப்ப தத்துவ ரீதியா நம்ம அத அக்செப்ட் பண்றது கிடையாது. ஏன்னா கடமை ஒண்ணும் கடவுளோட பெருசு கிடையாது. நீ கடமைய செஞ்சா கூட குடுக்கணும்னா பகவான் குடுக்கலாம். குடுக்க வேண்டாம்னா குடுக்க மாட்டாரு. பொதுவா அவர் குடுக்குறார். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்டின்னா, அப்ப கடமைய செஞ்சா எல்லாம் நடக்குதுல்ல. அப்ப கடமை தான் நமக்கு எல்லாமே குடுக்குது. நம்ம கடவுள கும்பிடணும்னு அவசியமே கிடையாது. கடமைய செஞ்சா போதும். கடமையை நீ செய். கடவுளெல்லாம் வழிபட வேண்டியதில்ல. கடமையே தான் கடவுள். அப்டின்னு சொல்லிலாம் நெறைய சித்தாந்தம்லாம் என்னமோலாம் வந்துருச்சு. அது தப்பு. நம்ம கடமையே செஞ்சா கூட, பகவான் குடுக்கணும்னா பழத்த குடுப்பார். இல்லன்னா பழத்த குடுக்கவும் மாட்டார். அவர் பொதுவா பழத்த வந்து நம்ம கர்மாபடி குடுத்துட்டு இருக்கிறனால,
நம்ம என்ன நினைக்கிறோம், அப்ப வந்து நம்ம வந்து கடமைய செஞ்சாலே போதும் அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்போ இந்த கர்ம ஜிஞ்ஞாசல அது ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து வெறுமனே கடமைய செஞ்சா போதும் நமக்கெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு. நோ, பகவான் தான் முடிவு பண்றார். அப்போ நமக்கு பௌதிக ஆசைகள் இருந்தா கூட, நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர நோக்கி போறது சிறந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பொருளுரையில பிரபுபாத் ரொம்ப விளக்கங்கள்லாம் குடுக்குறார். இந்த ஸ்லோகத்துல ரஜோ குணத்துல, தமோ குணத்துல உள்ளவங்க, அவங்களுக்கு என்ன மாரி ஆசை இருக்கும்லாம் சொல்லியிருக்கார் பிரபுபாத். சத்துவ குணத்துல உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? இன்ஃபாக்ட் இங்க வந்து ரஜ, தமன்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அ வேத கலாச்சாரத்துல இருந்து வர்ணாசிரமம்னு ஒண்ணு இருக்கு. அதுல பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர அப்படின்னு சொல்லி பிரிவினைகள்லாம் இருக்குன்னு பார்த்தோம். பிரிவினைங்கிறது இயற்கையானது அப்படிங்கிறத முந்தைய வகுப்புல நெறைய பேசியாச்சு. அதுல பிராமணர்கள் சத்துவ குணத்துல இருக்கிறவர்கள். ஏன்னா சத்துவ குணத்துல இருக்கிறவங்க சத்துவம் சஞ்சாயத்தே ஞானம்னு சொல்லி நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். சத்துவ குணத்துல இருக்கிறவங்க ஞானத்துல இருப்பாங்க. ஞானம்னா பிரகாஷயதி நல்ல வெளிச்சமா இருக்கும். அப்போ சத்துவ குணத்துல இருக்கிறவங்க பிராமணர்கள். அப்போ அவங்க ஞானத்துல இருக்கிறனால அவங்க வந்து சத்துவ குணத்துல இருக்காங்கன்றத நம்ம பார்த்தோம். சத்துவ குணத்துல இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து பார்வை ரொம்ப தெளிவான பார்வையா இருக்கும். அடுத்து ரஜோகுணத்துல இருக்கிறவங்க தான் ஒரு படைப்பாளிகளா இருப்பாங்க. இல்ல அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்னா நிர்வாகிகளா இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு நாட்ட ஆட்சி செய்றதா இருக்கட்டும், ஒரு ராஜாவா இருக்கட்டும், ஒரு நாட்டுக்குலருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் படையெடுத்து அந்த ஊர் மக்களையும் காப்பாற்றுவதற்காக ஆட்சி செய்யக்கூடிய ராஜாவா இருக்கட்டும், இவங்கலாம் இந்த நிர்வாகத்துல இருக்கிறனால, இங்க படைப்பு நடக்கிறனால, செயல்கள் நடக்கிறனால, நெறைய செயல்கள புதுசு புதுசா படைக்கணும், உருவாக்கணும், செய்யணும் அப்படின்னு வரனால, இதற்கு எல்லாமே ரஜோகுணம் வேண்டியிருக்கு. அப்போ சத்திரியர்கள் ரஜோகுணத்துல இருப்பாங்க. வைஷ்யர்கள் வைஷ்யர்கள் வந்து தமோ குணத்திலயும், ரஜோ குணத்திலயும் மிக்ஸ் ஆகி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படிடா நம்ம காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட வேலையா இருக்கு. வைஷ்யர்களுக்கு வந்து எப்பவுமே காசு, காசு. நம்ம எப்படி காசு சம்பாதிக்கலாம்னு தான் அவங்களோட எண்ணமா இருக்கும். அதற்கப்புறம் யாருக்கெல்லாம் பிரகாஷயதி ஞானம், ஞானத்த குடுக்கக்கூடிய அந்த பிரகாசமான ஞானமும் இல்ல. நிர்வாகம், படைப்பு அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. இல்ல நான் வந்து தொழில் செஞ்சு எப்படி நான் காசு சம்பாதிக்கலாங்கிற ஒண்ணுமே இல்ல. வெறுமனே ஏதோ மத்தவங்களுக்கு கீழ எதையாவது செஞ்சுட்டு வாழ்க்கைய என்னமோ ஓட்டுறதுன்னு சொல்லி பெருசா நாட்டம் காட்டாம இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குன்னு எதுவுமே அவங்க அவங்க சும்மா நாம இது செஞ்சா போதும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அம்பிஷியஸா இருக்கும்லாம் ஒண்ணுமே இருக்காது. அவர்களுக்கு சூத்ரர்கள்னு பேரு. இது வந்து இவங்க எல்லாருமே இந்த சூத்ரர்கள் அ பொதுவா தமோ குணத்துல இருப்பாங்க. பிராமணர்கள் வந்து சத்துவகுணம் அப்டின்னா, சத்திரியர்கள் வந்து ரஜோகுணம்னா, வைஷ்யர்கள் ரஜோகுணமும், தமோ குணமும் கலந்து சூத்ரர்கள் வந்து தமோ குணத்துல இருப்பார்கள்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் சாஸ்திரத்துல அ ஒரு விளக்கமாவும் குடுக்கப்பட்டிருக்கு. பகவானுடைய விராட் ரூபத்திலிருந்து எப்படி இந்த 4 பேருமே இருக்காங்கன்னு. சாஸ்திரத்துல என்ன இருக்கு அப்டின்னா, இது பாகவதத்துல 11வது காண்டத்திலேயே வருது. அ முகப்பாருஹுரு பாதேப்யஹ அப்படின்னு. முக அப்படின்னா முகம், பாகு அப்படின்னா கைகள், உரு அப்படின்னா தொடைகள், பாத அப்படின்னா கால்கள். பிராமணர்கள் வந்து தலையில இருக்கிறவங்களாகவும், சத்திரியர்கள் வந்து கைகளாகவும், தொடைகள் வந்து வைஷ்யர்களாகவும், பாதத்துல இருந்து சூத்ரர்களுக்காகவும் சொல்லி சாஸ்திரத்துல இருக்கு. பாகவதத்திலே இருக்கு. பாகவதத்திலே அந்த பிரிவினை சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக நம்ம வந்து இந்த பிரிவினை வைத்து சூத்திரர்கள் கீழ வச்சிருக்கோம். நம்ம உடல்ல இருந்து கால் இருக்கத்தானே செய்யுது. கால் கீழ இருக்குன்னு சொல்லி நம்ம கால வெட்டி போடுறது கிடையாதே. தலை மேல தான் இருக்கு. அதுக்காக நமக்கு தலை போதும்ன்னு சொல்லி தலை மட்டும் வச்சுக்கிட முடியுமா என்ன? நமக்கு தலையும் வேணும். எல்லாமே வேணும். நமக்கு பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்ரர்கள் 4 பேருமே வேண்டியிருந்தா தான் இந்த உடல் இயங்கும். இப்ப இந்த கை வேண்டாம் நமக்கு வந்து கை வேண்டான்னு சொன்னா நமக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? நமக்கு கால் வேண்டான்னு சொன்னா எப்படி நமக்கு வேண்டிய செயல்கள்லாம் செஞ்சு நம்ம அங்க இங்க நடந்து நம்ம வேண்டிய விஷயங்கள அடைய முடியும்? நமக்கு தொடைகள் இல்ல அப்டின்னா, அதுவும் நமக்கு வந்து பிரயோஜனமே. இப்ப நமக்கு கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு, தொடைகள் இருக்கு. தலை அப்டின்னா, தலை இல்லாம நம்ம எப்படி முண்டாம எப்படி வாழ முடியும்? இப்ப எல்லாருமே வேண்டியிருக்கு. ஆனா நமக்கு நல்லா தெரியும், தலைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு தலை அப்டின்னா, தலையிலருந்து முக்கியமா சாப்பிடுறதுக்கும், பேசுறதுக்கும். அப்ப பிராமணர்கள் வந்து அவங்களுடைய பேச்சு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம சாஸ்திரத்திலருந்து பகவான் வந்து பிராமணர்கள் மூலமா நான் உணவை எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதனால பிராமணர்கள் மூலமா, வைஷ்யர்கள் மூலமா, அவங்களுக்கு உணவு குடுக்குறது மூலமா பகவான் திருப்தி அடைறார்ன்னு சொல்லியிருக்கு. இப்போ ஏன் அப்போ பகவான் இப்படி பிராமணர்கள்ன்னு சொல்லி அவங்கள ஒரு வேறுபாடு பார்க்கிறார் அப்படின்னா, ஆக்சுவலி பகவான் வேறு பார்க்கிறார்ன்னு நம்ம பார்க்க முடியாது. பிராமணர்கள் உயர்ந்த குணத்துல இருக்கிறனால தான். நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து,
தவறான பிராமணர்கள பார்த்து, பார்த்து அப்ப பிராமணர்கள் மேலயே நமக்கு வெறுப்பு வந்தது காரணமா நம்ம நெனைக்கிறோம் பகவான் இப்படி பார்க்கிறாரோன்னு. பிராமணர்கள்லாம் உயர்ந்த குணத்துல இருக்கிறவங்கன்னா நமக்கு பிரச்சனை வராது. இப்ப பிராமணர்கள் தான் உயர்ந்த குணத்துல இருப்பாங்க அப்படின்னா, பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப பிராமணன விட உயர்ந்த குணத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு போயி வைஷ்ணவ நிலையத்துக்கு வந்துர்றான். அப்ப நீங்க வைஷ்ணவ நிலையத்துல இருக்கீங்க அப்படின்னா, கிருஷ்ணர் உங்ககிட்ட இருந்து உணவு எடுப்பார். ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. பகவான் வந்து எல்லாருக்கும் சமோகம் சர்வபூதேஷு தான். பட் இருந்தாலும் முக்குணங்கள்னு பார்க்கும்போது, அது யார் உயர்ந்த குணத்துல இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, பிராமணர்கள் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா, இந்த முக்குணத்துக்கும் நம்ம தாண்டி வெளியில வரதையும் கிருஷ்ணர் வந்து பக்தியில நம்ம சொல்றார். அ கிருஷ்ணர் கீதையில இருந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, "பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சம சர்வபூதேஷு மத்பக்திம் லபதே பராம்." கிருஷ்ணர் வந்து அ முக்குணத்தை யாரு தாண்டி வருகிறார்களோ, அவர்கள் வந்து அம் என்னுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார்கள் சொல்லி சொல்றார். அப்ப நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணோம் அப்டின்னா, நம்ம வந்து குண அதிதி. நம்ம வந்து உயர்ந்த குணங்கள கொண்டவர்கள் ஆயிர்றோம். அப்புறம் நம்ம கிருஷ்ணருக்கு நம்ம பக்தி தொண்டு செய்றது மூலமா, கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய வீட்லயும் வந்து பிரசாதம் எடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் பொதுவா சொல்லும்போது, சத்துவ குணத்துல இருக்கிறவர்கள் என்ன தொழில் செய்வார்கள்? ரஜோகுணம், தமோ குணத்துல உள்ளவங்க என்னென்ன தொழில் செய்வார்கள்ன்னு சொல்லியிருக்கும். பட் பொதுவா அது தொழில்னு சொல்லி வந்தா கூட, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை, நமக்கு இருக்கக்கூடிய அந்த பேராசை, நமக்கு இருக்கக்கூடிய அந்த சோம்பல், நமக்கு இருக்கக்கூடிய அந்த அகங்காரம், இது எல்லாமே ரஜோகுணம், தமோ குணத்துடைய வெளிப்பாடு. அப்ப ரஜோகுணம், தமோ குணத்துல வெளிப்பாடு இருக்கும்போது, பொதுவா ரஜோகுணத்திலும், தமோ குணத்திலும் இருக்கிறவங்க தேவர்கள் வழிபாடு செய்வாங்க. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்லுது. அவ்வளவுதான். சத்துவ குணத்துல இருக்கிறவங்க விஷ்ணு வழிபாடு செய்வாங்க. ரஜோகுணம், தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பொறாம இருக்கும். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அகங்காரம் இருக்கும். நான் வந்து செல்வத்த பெருகணும்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். நான் நல்லா அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும். இப்படி பொதுவா நீங்க பிராமணர்கள் அப்படின்னா அவங்களுக்கு அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்காது. பிராமணர்கள்னாலே சம, ஷம, சாந்தி, ஆர்ஜவ இதான் அவங்க குணம். புலன்கள கட்டுப்படுத்தினவர்களா இருப்பாங்க. அவங்க வந்து அ தம, சாந்தியா இருப்பாங்க. அதேபோல அவங்க வந்து தன்னை எளிமையா வைத்துக் கொள்வார்கள். அப்போ பிராமணர்களுக்கு புலன் கட்டுப்பாடு இருக்குன்னா, பெண்கள் மோகம் இருக்காது. பிராமணர்கள் வந்து எளிமையா வைத்துக்கிடுவாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு செல்வம் கிடையாது. அதேபோல பிராமணர்கள் வந்து அ ஆர்ஜவம் அவங்க வந்து நேர்மையா இருப்பாங்க, பணிவா இருப்பாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு அதிகாரம்ங்கிற ஒரு இதுவும் இருக்காது. பொதுவா அதிகாரங்கிறது சத்திரியர்களுடைய குணம் தான் அது. வைஷ்யர்களுக்கும், சத்திரியர்களுக்கும் தான் பெண்கள், செல்வம், அதிகாரம்னு சொல்லி இருக்கும். அதேபோல சூத்ரர்களுக்கும் பெண்கள் மேல ஒரு மோகம் இருக்கும். இப்போ இந்த ரஜோகுணம், தமோ குணத்துல உள்ளவங்களுக்கு தான் இந்த பெண்கள், செல்வம், அதிகாரம் இந்த மாரி ஸ்ரீ, ஐஸ்வர்ய, பிரஜா இதுக்கெல்லாம் ஈப்சவா இதெல்லாம் ஆசைப்படக்கூடியவர்கள் வந்து இந்த கீழ்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரியான தேவர்கள் வழிபாட்டுல ஈடுபடுவார்கள். அதன் மூலமா அவர்கள் அதை எதை அடைவார்கள். அதற்காக அந்தந்த தேவர்களை வழிபடுகின்றனர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஆனா சத்துவ குணத்துல இருக்கிறவங்க பகவான் கிருஷ்ணர தான் வழிபாடு செய்வாங்கன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த சத்துவ குணத்த சொல்லிக் குடுக்கறதுக்கான ஒரு புராணமா தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அமையுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். அதுதான் நம்ம இந்த இன்னைக்கு பார்த்த இந்த ஸ்லோகத்துக்கான ஒரு விளக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. சோ நான் இதோட வகுப்ப முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நம்ம பேசலாம். ஹரே கிருஷ்ணா. சோ ஏதாவது கேள்விகள் இருக்கா?